சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு தூணில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அப்போது அவர் பேசிய போது உரிமைக்காகவும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற வேண்டும் என்பதற்கு மே தின விழா கொண்டாடப்படுவதாகவும் முதலில் இந்தியாவிலே மே முதல் நாள் விழாவை சென்னையில்தான் கொண்டாட துவங்கியிருக்கிறோம் என்றும் திமுகவினர் உழைப்பின் பலனை வரும் மே 4ஆம் தேதி பெற இருக்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக குழந்தைகளை உணர்வு ரீதியாக பயன்படுத்தியதாக கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் மற்றும் அக்கட்சியின் பிரச்சார பிரிவினர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அதிரடியாக பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு ஆணையம் கடந்த 28ஆம் தேதி கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் நடிகர் விஜய் தனது உரையின் மூலம் குழந்தைகளை உணர்வு ரீதியாக தூண்டி அவர்களின் பெற்றோர் மற்றும் பெரியவர்களை தனது கட்சிக்கும் விசர்ஜனத்திற்கும் வாக்களிக்குமாறு வற்புறுத்த செய்திருக்கிறார் எனவும், இந்த உரையை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களில் குழந்தைகள் அழுவதும் உணவு உண்ண மறுத்து அடம் பிடிப்பதும் போன்ற காட்சிகள் பரவியுள்ளன. இது குழந்தைகளை தேர்தல் ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்தும் செயல் என்றும், எனவே குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் 2005 கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி குழந்தைகளை அரசியல் செல்வாக்கிற்காக பயன்படுத்தும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் ஜோசப் விஜய் மற்றும் அவரது பிரச்சார பிரிவினர் மீது இளஞ்சிறார் நீதி சட்டத்தின் கீழ் உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக தேர்தல் ஆணையமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், குழந்தைகளின் நலனை காக்க இத்தகைய விதிமீறல்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை ஆணையம் விடாது என மிக கடுமையாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பெற்றோர்களே தேர்தல் மற்றும் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாட்களில் குழந்தைகளுடன் இருங்கள். தவறான முடிவுகள் எடுக்கும் நிலைக்கு சில குழந்தைகள் தள்ளப்பட்டு விடுகின்றனர். அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள் என்றும், தேர்தல் முடிவுகள் மற்றும் தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையவில்லை எனில் தவறான முடிவுகளை கையாளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடும் சூழல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களை பாதுகாப்பது நமது கடமை. ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக இருந்திட பெற்றோர்களை மிகவும் கவனமுடன் செயல்படுங்கள் என்றும், உதவிகள் தேவைப்பட்டால் குழந்தை பாதுகாப்பு இலவச எண்ணான 1098 உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என எச்சரிக்கை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உலகை வடிவமைப்பவர்களாகவும் வடிவமைத்தவர்களாகவும் உழைப்பாளர்களே இருந்து வந்திருக்கின்றனர். அவர்களின் தியாகத்தை கொண்டாடும் வகையிலும் உழைப்பாளர்கள் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் மே 1ஆம் தேதியான இன்று தொழிலாளர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்தவர் பிலிப், இவரது மனைவி மேரி, இவர்களுக்கு எலிசபெத் பிலிப், ஆனி பிலிப் வயது 35, மீரா பிலிப் வயது 32 என்ற 3 மகள்கள் உள்ளனர். இதில் எலிசபெத் பிலிப் திருமணமாகி லண்டனில் வசித்து வருகிறார். ஆனி பிலிப் மற்றும் மீரா பிலிப் இருவரும் அமெரிக்காவில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் ஆண்டிற்கு ஒருமுறை சொந்த ஊரான கோட்டயம் செல்வது வழக்கமான நிலையில் அமெரிக்காவில் இருந்து வந்த இருவரும் ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடந்த 26ஆம் தேதி மாலை கன்னியாகுமரிக்கு வந்தனர். அங்குள்ள ஒரு லாட்ஜில் தங்கி இருந்தனர். இருவரும் வெளியே சென்ற நிலையில் லாட்ஜுக்கு திரும்பவில்லை எனவும் 2 நாட்களாகியும் லாட்ஜுக்கு திரும்பாததால் லாட்ஜ் ஊழியர்கள் அவர்கள் கொடுத்த மொபைல் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவரது தாயாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து மாயமான பெண்களின் தந்தை பிலிப்பின் அண்ணன் சூசு என்பவர் அவரது உறவினரும் கன்னியாகுமரிக்கு வந்து மாயமான சகோதரிகளை பல இடங்களில் தேடியுள்ளனர். இருவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் கன்னியாகுமரி போலீசில் புகார் செய்தனர். புகாரின் பேரில் SI வினிஸ் பாபு தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான சகோதரிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் கன்னியாகுமரியில் உள்ள CCTV காட்சியின் அடிப்படையில் மாயமான 2 சகோதரிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே அவர்களது உடல்கள் கன்னியாகுமரி வாவத்துறை கடல் பகுதியில் கரை ஒதுங்கியது. தகவலறிந்த கன்னியாகுமரி DSP ஜெயச்சந்திரன் தலைமையில் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த சகோதரிகள் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் மூத்த சகோதரிக்கு அனுப்பிய மெசேஜில், எங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருக்கு நன்றி. உங்களை நாங்கள் சிரமப்படுத்த விரும்ப
ஏற்படவில்லை. எங்களது உடலை கன்னியாகுமரியில் அடக்கம் செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளனர். போலீசார் கூறுகையில், கன்னியாகுமரியில் மாயமான பெண்கள் இருவரும் 26ஆம் தேதி மாலை வாவத்துறையில் உள்ள தூண்டில் வளைவு பாலத்தில் நடந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவானது. ஆனால் இருவரும் மீண்டும் கரை திரும்பும் காட்சிகள் இடம்பெறவில்லை. எனவே இருவரும் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் தேடி வந்தோம் எனவும், இந்நிலையில் இருவரது உடல்களும் கரை ஒதுங்கியுள்ளன என்று தெரிவித்துள்ளார். தற்கொலை செய்து கொண்ட 2 பெண்களும் அமெரிக்காவில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்து வந்துள்ளனர். ஆனால் இருவருக்கும் திருமணமாகவில்லை. அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது வேறு பிரச்சனையா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் 95 நீதிபதிகள் இடமாற்றம். செந்தில் பாலாஜி, விஜய் வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சோகோ நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை விஞ்ஞானியாக இருக்கும் ஸ்ரீதர் வேம்புவின் தாவேகா குறித்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதில் டெல்லி விமான நிலைய பாதுகாப்பு சோதனையில் இருந்தபோது அங்கிருந்த அதிகாரி ஒருவர் அவர் பெயரை வைத்து பார்த்தால் ஒடிசாவை சேர்ந்தவர் போல தெரிந்தது எனவும், எனது உடையை பார்த்து நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று கணித்து மிகுந்த உற்சாகத்துடன் சார் தளபதி விஜய் ஜெயிப்பார் என்று கேட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் எனது கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி, அவர் ஒன்றும் பெரிய சினிமா ரசிகர் இல்லை, என்னிடம் நம்ம பூத்தில் விஜய் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகிறார் என்று தெரிவித்துள்ளார். அவர் இதற்கு முன்பு அண்ணாமலைக்காக தன்னார்வலராக வேலை பார்த்தவர். சமீபத்தில் துக்ளக் கணிப்பில் குறிப்பிட்டிருந்தது போல தமிழ்நாட்டில் நிலவும் விஜய் அலையை வெறும் சினிமா அல்லது கவர்ச்சி என்று மட்டும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது எனவும், பல்வேறு தரப்பு மக்களும் மாற்றத்திற்கான தங்கள் நம்பிக்கையை அவர் மீது வைத்துள்ளனர் என்றும், இந்நிலையில் இந்த தேர்தலை 3 முனை போட்டியாக பார்க்கும்போது ஒரு புதிய கட்சி எல்லா தரப்பிலிருந்தும் வாக்குகளை இழக்கும் போது யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க முடியாது எனவும், இதனால்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நம்ப முடியாது. இப்போது கூட மிகச்சிறந்த கட்டமைப்பு மற்றும் பணபலம் காரணமாக திமுக அல்லது அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் ஒன்றுதான் வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன் எனவும், ஆனாலும் மிக குறுகிய காலத்தில் விஜயின் அரசியல் எழுச்சி என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான ஊடகங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரும் வெற்றி கிடைக்கும் என்றே கணித்தன. குறிப்பாக ரிபப்ளிக் டிவி 160 முதல் 170 இடங்களையும், ஏபிபிசி ஓட்டர் 160 முதல் 172 இடங்களையும், இந்தியா டுடே அதிகபட்சமாக 175 முதல் 195 இடங்களையும் கணித்திருந்தன. அதேபோல நியூஸ் 24 மற்றும் இந்தியா அஹெட் ஆகிய நிறுவனங்களும் 160க்கு மேற்பட்ட இடங்களையே கணித்திருந்தன. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்தியா டுடே 38 முதல் 54 இடங்களையும், டெமோக்ரசி டைம்ஸ் 44 முதல் 52 இடங்களையும் மிக குறைவாக கணித்திருந்தன. இருப்பினும் டிவி 9 மற்றும் சைனிங் இந்தியா போன்ற நிறுவனங்கள் அதிமுக கூட்டணி 80 இடங்கள் வரை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளன. ஆனால் உண்மையான தேர்தல் முடிவில் திமுக கூட்டணி 159 இடங்களை வென்று ஆட்சியை பிடித்தது. பெரும்பாலான கணிப்புகளை விட அதிமுக கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு 75 இடங்களை கைப்பற்றியது. மற்ற கட்சிகள் ஒரு இடத்தை கூட வெல்லவில்லை என்ற தகவல் வெளியானது. ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோவையில் உள்ள 10 தொகுதிகளுக்கும் தடாகம் சாலையில் உள்ள ஜிசிடி கல்லூரியில் ஓட்டுகள் எண்ணப்படும் எனவும், இந்த பணிகளில் ஈடுபடவுள்ள அரசு அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டம் ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. ஓட்டு எண்ணிக்கை பணியில் ஈடுபடவுள்ள ஒவ்வொரு அலுவலரும் காலை முதல் மாலை வரை பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து பயிற்சியில் விளக்கமளிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் பேசுகையில், எந்திரத்தில் பட்டன் எதையாவது மாற்றி அமைக்கிவிட்டோம் என்று பயந்துவிட வேண்டாம் எனவும், உங்கள் முக பாவனை தான் முக்கியம். ஓட்டு எண்ணும் பணியில் சிரிப்பது, கோபப்படுவது, பதற்றப்படுவது போன்ற எந்த உணர்ச்சியும் அன்றைக்கு இருக்கக்கூடாது. பணியை முடித்தோமா வந்தோமா என்று இருக்க வேண்டும் எனவும், எதுவுமே நடக்காதது போல் இருந்தால் சமாளித்து வெளியில் வந்துவிடலாம். ஏஜென்ட் யாராவது தெரிந்தவர் என்று கை காண்பித்தால் உங்கள் கதையுடன் தொகுதி தேர்தல் அலுவலரின் கதையும் முடிந்துவிடும். அங்கு உங்களின் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஓட்டுப்பதிவின் போதே கோவை தெற்கு தொகுதி அதிக கவனத்தை ஈர்த்திருந்தது. ஓட்டு எண்ணிக்கையின் போதும் கோவை தெற்கு தொகுதியில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தெற்கு தொகுதிக்கான ஓட்டு எண்ணிக்கை கீழ்த்தளத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓட்டு பதிவான மின்னணு இயந்திரங்கள் முதல் தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடன் தான் அடுத்த சுற்றுக்கான இயந்திரங்கள் மேலே இருந்து எடுத்து வரப்படும் எனவும், இதை பற்றி அங்குள்ள ஏஜென்ட்கள் அங்குள்ள பணியாளர்களுக்கு தெளிவாக விளக்கி சலசலப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 5:50 மணியளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணை பிளந்தது.
பல நாடுகளில் எரிபொருள் விலை உயர்த்தப்படும் நிலையில் நம் நாட்டில் மத்திய அரசு நுகர்வோரை பாதுகாக்கவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் சமநிலையான அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது என தமிழக பெட்ரோலிய டீலர்கள் சங்க தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணிக்கான மொத்த தொகையில் 10% கமிஷனாக தரும்படி தாட்கோ அதிகாரிகள் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒப்பந்ததாரர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் மற்றும் மாஜிஸ்திரேட் நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் 95க்கும் மேற்பட்ட நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பண மோசடி வழக்கையும் நடிகர் விஜயின் விவாகரத்து வழக்கையும் விசாரித்து வந்த நீதிபதிகள் மாற்றப்பட்டிருப்பது சட்ட மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரே ஒரு வீடியோ போட்டேன், வாழ்க்கையே மாறிவிட்டது என்பது போன்ற வெற்றி கதைகளும், அந்த இன்ஃப்ளூயன்சரை நம்பி ஏமாந்து விட்டேன் என்பது போன்ற மோசமான அனுபவங்களும் என இரண்டும் கலந்ததே இன்றைய சமூக வலைத்தளங்களின் முகமாக உள்ளது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் சாதாரண பயனாளர்களை கூட வருமானம் ஈட்டும் கிரியேட்டர்களாக மாற்றி இருக்கின்றன. இந்த வேகமான மாற்றத்தை சட்ட ரீதியாக ஒழுங்குபடுத்த மக்களவையில் முன்மொழியப்பட்டுள்ளது. தேசிய படைப்பாளர் பொருளாதார மசோதா 2026, நேஷனல் கிரியேட்டர் எக்கனாமி பில் 2026. இது கிரியேட்டர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் என்ன மாற்றத்தை நிகழ்த்தும் என்பதை தெரிந்து கொள்ள பிராண்டிங் எக்ஸ்பர்ட் சாமுவேல் மேத்யூ பேசிய போது, இந்த மசோதா டிஜிட்டல் தளங்களில் வருமானம் ஈட்டும் நபர்களை ஒரு அதிகாரப்பூர்வ தொழில்துறை நிபுணர்களாக அங்கீகரிக்கிறது. இதுவரை இன்ஃப்ளூயன்சர்கள் மீட்டிங், பிராண்ட் கொலாபரேஷன், விளம்பரப்படுத்துதல் மூலம் வருமானம் ஈட்டுதல் போன்றவை பெரும்பாலும் ஒழுங்கற்ற சூழலில் நடந்து கொண்டிருந்தன. யாருக்கும் தெளிவான விதிமுறைகள் இல்லை. வருமானம் எப்படி கணக்கிடப்படுகிறது, ஒப்பந்தங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. இந்த குழப்பத்துக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுக்கவே இந்த முயற்சி என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,12,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நேற்று மாலை கோவை, பழனி மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. கோவையில் மாலை 4:35 மணியளவில் தொடங்கிய மழையினால் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து மற்றும் மின்சாரம் சுமார் 5 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. பழனி பகுதியில் மாலை 6 மணியளவில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டியது. மார்ச் முதல் மே வரையிலான கோடை வெப்பத்தில் தவித்த மக்களுக்கு இந்த திடீர் மழை பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. மேலும் மழை பெய்தாலும் மே 4 வரை வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றும், ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2-3 செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதிகப்படியான ஈரப்பதம் காரணமாக சென்னையில் ஒருவித அசௌகரியமான சூழல் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதவம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.